மேசன் ராசிக்கு 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாத பலன் எப்படி இருக்க போன்றது? தை மாதம் கலவையான முடிவுகளின் அறிகுறிகளா கொண்டிருக்குமா? உங்களின் குடும்பம் எப்படி இருக்கு? நிதி நிலைமை, தொழில் போன்ற சகலவற்றையும் உங்களின் கிரக பேச்சு பலன்களுடன் ஒப்பிட்டு சுருக்கமாக பார்க்கலாம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். இதுவரைக்கும் வீடியோங்கள் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணாங்க. சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கில் ஓல் வெள்ளைக்கின கிளிக் பண்ணினா தான் நான் போட போன்ற அனைத்து வீடியோக்களையும் நீங்கள் பார்த்து பயன்படலாம். இது வசிரஜி கைரேகை ஜோதிடமும் சேனல். ஒட்டு கேள்வி மட்டும் இலவசமாக கொமான் மூலம் எழுதி கேட்கலாம். யூடியூபில் இருக்கிற கொமான் மூலம் அந்த வீடியோவில் இருக்கிற. மற்றபடி முழுமையாக விரிவாக கேட்கணுமெண்டா ஃபோன் நம்பரில் வாட்ஸ்அப் மூலம் மெசேஜ் எழுதி முன்கூட்டி காசு கட்டி மெசேஜ் எழுதி கேட்கலாம். நான் சும்மா சொல்கிறதில்ல. இதில் யூடியூபில் மட்டும்தான் இலவசமாக நான் சொல்கிறேன். ஒரு கேள்வி மட்டும் தெளிவான கேள்விக்கு ஜாதகம் சம்பந்தமாக கைரேகை சம்பந்தமோ பரிகாரமோ கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். சரி, அதாவது திருமண தடை இருந்தான, குழந்தை பாக்கியம் இருந்தான, தொழில் இருந்தான, எதுவாகினும் ஒரு கேள்வி ஓகே. ஆனால் ஜாதகம் என்றால் அவங்களுக்கான தெளிவான கேள்வியாக இருக்கணும். அதாவது டேட் ஆஃப் பர்த் எல்லாம் போட்டு ஒழுங்கான முறையில் கேளுங்க. சரி, இலவசமாக கேட்குறேன்டா இந்த யூடியூபில் இருக்கிற கொமாண்டில் கேளுங்க. அதை பகிருங்கள், லைக் பண்ணுங்கள். வேறு நான் சம்பந்தமாக அறிந்து கொள்ள வேண்டாம் கொமாண்ட் மூலம் எழுதுங்கள். மற்றவர்களும் பயன்பெறட்டும். பயந்துவிட்டு முழுமையாக பாருங்கள். அப்பான் விளங்கும். நான் என்ன சொல்கிறேன்னு என்ற பரிகாரமும் சொல்லுவேன். ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியான வீடியோ போட போகிறேன். பரிகாரம் சொல்லுவேன். ஒவ்வொரு மாதம் போட்டு வரேன். இது ஜனவரி மாதம் 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாத பலனும் போட்டுக்கிறேன். மற்றும் புத்தாண்டு பலன்கள், கிரகப்பயிற்சி பலன்கள், மாதராசி பலன்கள் மற்றும் சனி பயிற்சி பலன் எல்லாம் போட்டிருக்கிறேன் பாருங்க. குரு பயிற்சி பலன் எல்லாம் போட்டுக்கிறேன் பாருங்க. அது மட்டும் இல்லாமல் கைரேகை ஜோதிட சம்பந்தமான பலன்களும் போட்டிருக்கிறேன் பாருங்க. பயிற்சி வகுப்புகளும் போட்டுக்கிறேன். பிளேலிஸ்ட்டில் க்ரியேட் பண்ணி விட்டுக்கிறேன். இது வாசரஜி கைரேகை ஜோதிடம் சேனல் யூடியூப் சேனலில் சேர்ச்சி வரல அடிச்சுட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு எது சம்பந்தமாக அறிந்து கொள்ள விரும்பினா அது சம்பந்தமாக எழுதி பார்த்தா வரேன். ஓகே. மேசராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் கலவையான முடிவுகளின் அறிகுறிகளை கொடுக்கும். மற்றும் கிரகங்களான ராகு மற்றும் கேது இந்த மாதம் உங்கள் 12வது மற்றும் 6வது வீட்டில் நீடிக்கின்றார்கள். 12ஆம் வீட்டில் ராகு இருப்பதால் உங்கள் வாழ்க்கையில் தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கும். இந்த மாதம் இறுதியில் இருந்து செவ்வாய் மிதுனத்தில் தனது வக்ர பேச்சியை தொடங்க இருப்பதால் இந்த மாதத்தில் ராசி அதிபதியின் செவ்வாயின் இருப்பு உங்களுக்கு சாதகமான பலன்களை தராது. கல்வி கிரகமான புதன் 3 மற்றும் 6ஆம் வீட்டுக்கு அதிபதி இப்போது உங்கள் 9வது வீட்டில் இருக்கும் இந்த புதன். அதன் பிறகு உங்கள் 10வது வீட்டிற்குள் நுழைகிறார் புதன். இந்த புதனின் பேச்சு உங்கள் வாழ்வில் பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும். நன்மை தரும் கிரகமான கருதப்படும் குரு இந்த மாதம் ஜனவரி மாதம் உங்கள் 2வது வீட்டில் நல்ல நிலையில் இருப்பார் மற்றும் உங்கள் தொழில் ரீதியாக உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருவார். குருதான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருவார். நீங்கள் உயர் கல்வி அல்லது தொழில்முறை படிப்பை தொடர விரும்பினால், அதாவது ஜனவரி மாதம் உங்களுக்கு குரு நல்ல நிலையில் இருக்கின்றார். குரு மாறுற வரைக்கும் உங்களுக்கு பரவாயில்ல. சரி, தொழில்முறை படிப்பை தொடர விரும்பினால் இந்த மாதம் ஜனவரி மாதம் நீங்கள் இந்த விஷயத்தில் முயற்சி செய்யலாம். தொழில் வேணுமென்றாலும் சரி, தொழிலில் வெற்றி பெறுவதென்றாலும் சரி, குரு உங்களுக்கு உதவியாக இருப்பார். உங்கள் கனவு நனவாகும் வாய்ப்பு அதிகம். இந்த மாதம் 12ஆம் வீட்டில் ராகுவின் நிலை உங்கள் குடும்பத்தில் சில குழப்பங்களை உருவாக்கலாம். ராகு உங்களுக்கு குழப்பங்கள், பிரச்சனைகளை குடும்பத்தில் ஏற்படுத்தலாம். 6ஆம் வீட்டில் கேது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய ஈகோ தொடர்பான பிரச்சனைகளையும் ஏற்படுத்தலாம். கருத்து மோதல், வேறுபாடுகளை ஏற்படுத்தும். அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும்.
இந்த மாதம் காதல் விஷயத்தில் நல்ல பலன்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது. ஏனென்றால் குரு 2ஆம் வீட்டில் இருப்பதால் திருமண வாழ்க்கையில் நல்ல ஒருங்கிணைப்பு மற்றும் மகிழ்ச்சி ஏற்படும். இந்த மாதம் அதிக பண ஆதாயங்களை பெறுவதில் சாதகமான முடிவுகள் இருக்கும். ஆனாலும் சனி, அதாவது 7.5 சனி நடப்பதனால், அதுவும் செலவு ஸ்தானம் என்பதனால் குருவினால் பண வரவு ஏற்பட்டாலும் செலவும் ஏற்படும். ஆனால் சனி நல்ல நிலையில் ஜாதகத்தில் இருந்து உங்களுக்கு திசை நன்றாக இருந்தால் 7.5 சனியின் தாக்கம் பெரிதாக இருக்காது. மற்றும் பரிகாரங்கள் செய்து கொண்டிருந்தாலும் 7.5 சனியின் தாக்கம் இருக்காது. சரி, ஆதாயங்கள், பண ஆதாயங்கள் பெறுவதில் சாதகமான முடிவுகள் இருக்கும் மற்றும் ஏப்ரல் வரை நடக்க வாய்ப்புள்ளது. பண வரவு ஏப்ரல் வரைக்கும் நடக்க வாய்ப்புள்ளது. கணிசமான பொருள் லாபம் கிடைக்கும். ஏனென்றால் குரு மாற்றம் அடைகிற வரைக்கும், குரு பேச்சு நடைபெற வரைக்கும் உங்களுக்கு பண ஆதாயம் இருக்கின்றது. கணிசமான பொருள் லாபம் கிடைக்கும். சந்திரன் ராசியில் சனியின் அம்சம் உங்களுக்கு தலைச்சுற்றல் மற்றும் ஓரளவு சோம்பலை தரும். இது தவிர இரவில் தாமதமாக தூங்குவதும் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கலாம். சரி, பரிகாரத்தை பார்ப்போம். மேசராசிக்காரர்களுக்கு என்ன பரிகாரம் செய்யணும்? ஒரு நாளைக்கு 108 முறை ஓம் மாண்டே நமக என்று என்று ஒரு நாளைக்கு 108 முறை ஜபிக்கவும், சொல்லவும். ஒரு நாளைக்கு 108 முறை சொல்லவும். ஓம் மாண்டே நமக, ஓம் மாண்டே நமக, மாவண்ண இன்ன டே என்னான்னு சொல்லணும். அதாவது ஓம் மாண்டே நமக, ஓம் மாண்டே நமக. சரியே. அடுத்ததாக ரிஷப ராசி.